டெல்டா மாவட்டத்தின் கடைமடை பகுதியான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணியில் தமிழக கைத்தறி மற்றும் துணித்துறை அமைச்சர் OS மணியன் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்து எமது நாகை செய்தியாளர் ஸ்ரீதர் விவரங்களை கேட்கலாம். ஸ்ரீதர், தற்போது நாகையில் எந்த பகுதியில் அவர்கள் ஆய்வுகளை நடத்தி வருகிறார்கள்? மேலும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் யார் யாரெல்லாம் உடனிருக்கிறார்கள்? இது குறித்து சொல்லுங்கள். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் தஞ்சை, தரணி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் அனைத்தும் இந்த ஆண்டு முற்றிலும் கருக தொடங்கின. குறிப்பாக சென்ற ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1,52,000 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த பகுதியில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டது. ஆனால் தற்போது இந்த பகுதியில், அதாவது காவிரியிலிருந்து நீர் வராத காரணத்தினால் 1,32,000 ஹெக்டேர் பரப்பளவில் மட்டுமே இந்த பகுதியில் அதாவது நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டன. இருந்தபோதும் இந்த பருவமழை கிடைக்கும் என நம்பி இந்த விவசாயிகள் இந்த பணியை மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே தான் 40 நாள் தொடங்கின நிலையிலேயே இந்த பயிர்களுக்கான அந்த போதிய மழையும் இல்லை, காவிரியிலிருந்து தண்ணியும் வரல. உடனடியாக இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா முற்றிலும் அந்த 1,32,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்களில் 78% பயிர்கள் கருக தொடங்கியது. இந்த பயிர் முளைக்கும் தருவாயிலேயே இதனை கண்ட விவசாயிகள் தான் தங்களது குழந்தைகள் இறந்து போனது போன்ற ஒரு துக்கத்தில் ஆழ்ந்த அந்த மன வேதனைக்கு ஆட்பட்டு உயிரிழந்தார்கள். அவர்கள் மேலும் சில பேர் தற்கொலை செய்து கொண்டு, இந்த கடல்லாம் எப்படி அடைக்க போகிறோன்னு தெரியாமல் தற்கொலை செய்து கொண்டார்கள். இதை அடுத்து தான் தமிழக அரசு உடனடியாக அதாவது பாதிக்கப்பட்ட ஏக்கருக்கு 25,000 இழப்பீடு வழங்கும் என அறிவித்தது. இது சற்று ஆறுதலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பகுதி விவசாயிகளிடம். இருந்தபோதும் அந்த உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் வழங்கணும். அதே போல் விவசாய கூலி தொழிலாளர்கள், வேலை இழந்திருக்கிற கூலி தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்கணுன்ற கோரிக்கைகள் எழுந்தன. இதனை தொடர்ந்து தான் தமிழக அரசு இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் இந்த பகுதியில் அதாவது கள ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இப்போ தற்போது வேதாரண்யம் பகுதியில் இந்த கள ஆய்வு நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் அதாவது வெள்ள தடுப்பு பேரிடர் IAS அதிகாரி சந்திரமோகன் மற்றும் நாகை மாவட்ட ஆட்சியர் திரு பழனிசாமி மற்றும் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் OS மணியன் உள்ளிட்ட அந்த வருவாய்த்துறை VOO அதிகாரிகள் குழு இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வேதாரண்யம் பகுதியில் இந்த பகுதியில் என்ன பயிரிடப்பட்டிருக்குன்னா எள், உளுந்து, சவுக்கு, மா உள்ளிட்ட பணப்பயிர்கள் பயிரிடப்பட்டிருக்கு. நெல்லும் அதாவது 22,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருக்கு. இந்த பயிர்களும் கருகி இருக்குது. இந்த பகுதி விவசாயிகள் அவங்களோட அந்த பயிர்களை எடுத்து காமிச்சு அமைச்சரிடம் தங்களது குறைகளை சொல்லியிருக்காங்க. உடனடியாக தமிழக அரசு இவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கணும். அந்த நெல் மணிகள் முளைத்ததெல்லாம் அந்த கருகி போயிருக்கிறது, அந்த முளைக்காமல் அந்த கதிர் விடாமல் நெல்மணிகள் அந்த பகுதியில் அந்த 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 முளையிலேயே அது வீணாகி போனதையும் விவசாயிகள் தெரிவிச்சுட்டு வராங்க. உடனடியாக இந்த பகுதிக்கு உள்ள விவசாயிகளுக்கு இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஸ்ரீதர், கருகிய பயிர்களை கணக்கெடுக்கும் பணி தற்பொழுது தீவிரமாக அங்கு நடைபெற்று வருகிறது. இப்பொழுது நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் பகுதியில் ஆய்வு நடைபெற்று வரதா சொன்னீங்க. இப்போ அங்க இருக்கிற விவசாயிகள் இது குறித்து என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? இந்த ஆய்வு குறித்து அவங்க என்ன சொல்றாங்க? நிச்சயமா இன்றைக்கு வேதாரண்யம் பகுதியில் உள்ள வாய்மேடு, அகஸ்தியம்பள்ளியில் உள்ள பகுதிகளில் தான் தற்போது இந்த ஆய்வு என்பது தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த ஆய்வுக்கு ஒரு அதிகாரிகளை நமது ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை அதாவது பதிவு செய்து வருகிறார். அமைச்சர் OS மணியனும் இந்த பகுதிக்கு விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். அதே போல் இந்த பகுதியில் ஏராளமான விவசாயிகள் இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த பாதிப்பு எப்படின்னு கேட்போம். அதே சமயத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு அதையும் கேட்போம். இப்போ இந்த பகுதியில் என்னென்னலாம் பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்ன? இந்த பகுதி இந்த ஆண்டுக்கான தண்ணி சரிவர இங்கே வரல. அதே மாதிரி பருவமழை சுத்தமாக பொய்த்து போச்சு. இங்கே இருக்க விவசாயிகள் பெருமளவு சாகுபடி பண்ணி வாங்கிய கடனை கட்டுறதுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கு. முற்றிலுமே விவசாயம் பாதிக்கப்பட்டு போச்சு. இங்கே இந்த பகுதியில் நிறையா விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டோம். பயிரை பார்த்து மாரடைப்பால் இறந்தவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. அந்த இறந்தவங்களுக்கு உரிய இழப்பீடாக ஒரு 10 லட்ச ரூபா வழங்கணும். இந்த பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபா வழங்கணும். மற்ற ஊடு பயிரான அனைத்து பயிர்களுக்கும் உரிய இழப்பீடு பார்த்து உடனே வழங்கணும். இதை காலதாமதம் இல்லாமல் உடனடியாக வழங்கணும். சென்ற ஆண்டுக்கான காப்பீடு இன்னும் வரையும் கொடுக்கல. அந்த காப்பீடை உடனடியாக இப்போ வழங்கினாதான் இந்த பொங்கல் தருணத்திலேயாவது இந்த விவசாயிகள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா இன்னும் நிறையா அதே போல் வர்ற ஆண்டுக்கான கால்நடைகளை காவந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியல. இப்போ விவசாயிகள் கூட ஏதோ பண்ணிவிடலாம்.
கால்நடைகளை எல்லாம் அடியமாட்டுக்கு விற்கிற சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு. உடனடியாக அந்த கால்நடைகளுக்கு தீவனத்துக்கான ஏற்பாடு இந்த அரசு செய்யணுங்கிறத கேட்டுக்கிறேன். குறிப்பாக இந்த பகுதியில் பயிர்கள் கருகியதால், அதாவது மாட்டுக்கு தேவையான புல் தீவனம் என்பது முற்றிலும் சிதைந்திருக்கிறது. அதனால் இந்த பகுதியில் உள்ள கால்நடைகளை காப்பாற்ற வேண்டும்னா குடிக்க தண்ணீர் வேணும். இந்த கால்நடைகளுக்கு வச்சு அதுங்களை உயிர் வாழ்கிறதுக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும். அதே சமயத்தில் வைக்கோல் புல் வைக்கிறதுக்கு இந்த பகுதியில் ஏதுவான சூழல் இல்லை. எனவே இதற்கான மாற்று திட்டங்களை தமிழக அரசு எடுத்து அடுத்த ஆண்டும் இதுபோல பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை தீர்க்க இந்த ஆண்டே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வேதாரண்யம் வாய்மேடு பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது.